ஹாய் ஹலோ வணக்கம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரில் தொடர்ந்து 2 முறை டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய தலைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் என் மேல இருந்த அழுத்தத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு பாராட்டியும் இருக்காரு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில இந்திய அணி 135 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆன இந்திய அணி 20 ஓவர்ல 1 விக்கெட் இழப்புக்கு 283 ரன்களை விளாசியிருக்காங்க. சிறப்பான சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா 2 பேரும் அபார சதம் விளாசி புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் திலக் வர்மா இவங்க 2 பேரும் 86 பந்துகள்ல 210 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஏராளமான சாதனையை முறியடிச்சும் இருக்காங்க. இது மூலமா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடர 3-1 அப்படிங்கிற கணக்குல இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க. இதனால் இந்திய அணியை ரசிகர்கள் எல்லாரும் பாராட்டிட்டும் வராங்க. இது குறித்து இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் பேசும்போது, என் வாழ்க்கையில ஏராளமான தோல்விகளை சந்திச்சிருக்கேன். கடைசியா 2 சதங்களை கண்டினியூஸா விளாசினதுக்கு அப்புறமா அடுத்த 2 போட்டிகளையும் டக் அவுட் ஆகி வெளியேறியும் இருக்கு. இதனால என் மேல மறுபடியும் நம்பிக்கை வச்சு கடினமா உழைச்சதுக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து 2 முறை டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஏராளமான சிந்தனைகள் நிறைய எண்ணங்கள் தலைக்குள்ள ஓடிட்டே தான் இருந்துச்சு. இந்த இன்னிங்ஸ்ல அபிஷேக் சர்மா என்னோட அழுத்தத்தை முதல் சில ஓவர்கள்லயே குறைச்சிட்டாரு. அதே மாதிரி திலக் வர்மாவும் அழுத்தம் பக்கத்துல கூட வரவிடவே இல்லை. அவரோட ஏராளமான முறை இணைஞ்சு பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கேன். இந்திய அணியின் எதிர்கால வீரரான அவரோட சிறந்த பார்ட்னர்ஷிப் அமைச்சது மகிழ்ச்சி அளிக்குது. இந்த முறை அதிகமா பேச விரும்பல, ஏன்னா கடந்த முறை சதம் விளாசும் போது அதிகமா பேசிட்டேன். அதுக்கப்புறமா 2 முறை டக் அவுட் ஆகிட்டேன். அதனால இந்த முறை எளிமையா வச்சு அடுத்து என்னால என்ன முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். எங்களின் கேப்டன் இப்படியான இலக்கை நிர்ணயிக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாரு. அதை எட்டினதுல மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் சஞ்சு சாம்சன். அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.